ஹலோ எவ்ரிவன், நான் பிரதீப். இன்னைக்கு இந்த சேனலில் 5th ஜென்ரேஷன் ஹோண்டா சிட்டியோட செகண்ட் ஃபேஸில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹோண்டா சிட்டி இந்த ப்ராடக்டோட ஹிஸ்ட்ரி எடுத்துகிறோம். மார்க்கெட்டில் மிட் சைஸ் செடனில் ஹோண்டா வந்து 1998 இந்த பிளேயரை கொண்டு வந்தாங்க. இந்த ஹோண்டா சிட்டி மூலமாக தான் இந்த மிட் சைஸ் செடன் மார்க்கெட்டே வந்து அப்லிஃப்ட் ஆகி இருந்துச்சு. 2020 ஹோண்டா சிட்டி 5th ஜென்ரேஷன் லான்ச் பண்ணாங்க. 4th ஜென்ரேஷன் அண்ட் 5th ஜென்ரேஷன் ஒரே டைமில் சேலில் இருந்துச்சு. அண்ட் அப்படியே நமக்கு இந்த 5th ஜென்ரேஷன் சேலுக்கு வந்துச்சு. அண்ட் 2023 5th ஜென்ரேஷன் ஹோண்டா சிட்டியோட ஃபர்ஸ்ட் ஃபேஸில் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் இப்போ இந்த 2026 செகண்ட் ஃபேஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மிட் லைஃப் ரெஃப்ரெஷ்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த வெஹிக்கிளில் நமக்கு பெட்ரோல் இன்ஜின், ஐவிடெக் பெட்ரோல் இன்ஜின் அண்ட் ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 2 ஆப்ஷன் இருக்கு இன்ஜின் ஆப்ஷன்ல. இது எல்லாமே பத்தி டீடைலா வீடியோ செக்மெண்ட்ஸ்ல பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த வீடியோ எங்க ஷூட் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இங்க கேபிட்டல் ஹோண்டா OMR ஷோரூம்ல ஷூட் பண்றோம். இந்த ஷோரூமோட கான்டாக்ட் டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே டீடைல்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த 5th ஜென்ரேஷன் ஹோண்டா சிட்டியோட செகண்ட் ஃபேஸ் கொண்டு வந்து அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த யங் க்ரௌடை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஹோண்டா வந்து இந்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளேட் கட் டிசைன்ஸ், ஷார்ப் கட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோட கலர் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது நமக்கு 6 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு பிளாக் கலர் வருது. ஸோ இந்த பிளாக் கலர் கொண்டு வந்த மோட்டிவ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டாட்டா இருக்கட்டும் ஆர் மற்ற பிராண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஸ்பெசிஃபிக்காக இந்த டார்க் எடிஷன் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளாக் கலருமே யங் க்ரௌடை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் ஃபேஷியல் அண்ட் லைட்டிங் சிஸ்டம் ஹோண்டா எப்படி டம் பண்ணுறா பார்த்தீங்கன்னா, ஷார்ப் ஃப்ரண்ட் டிசைன் வித் பிளேட் LED லைட்டிங் சிஸ்டம் அப்படின்னு டர்ம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்குங்க கனெக்டட் செட்டப்பில் LED கொடுத்துருக்காங்க. இது நமக்கு 2 ஹெட்லாம்ப் யூனிட்டுமே டச் பண்ணுதுன்னு சொல்லலாம். இப்போ மார்க்கெட் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வெர்னா வந்து உங்களுக்கு வேற காம்படிஷனில் வரும். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கனெக்டட் செட்டப் LED கொண்டு வந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த டிசைன் எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃப்ளாஷியாக கொடுத்துருப்பாங்க அந்த ஃப்ரண்ட் டிசைன். ஸோ இது வந்து நல்ல சட்டிலாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ரீமியம் லுக்காகவும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த ஃப்ரண்ட் ஃபேஷியா வந்து ஹுண்டாய் வெர்னாவோட ஹோண்டா சிட்டியோட லுக்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இந்த அப்டேட்டில். நெக்ஸ்ட்டு லேம்ப் செட்டப் வரும்போது LED DRL கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பீஸ்லேயே நமக்கு இண்டிகேட்டர் ஃபங்க்ஷன் ஆகும். உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நான் ரைட் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நமக்கு ரைட் இண்டிகேட்டர் இங்கே ஃபங்க்ஷன் ஆகுது. அண்ட் இந்த ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஜெக்டர் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபேஸ் லிஃப்ட்டில் உள்ள ஹெட்லாம்ப் டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் டீத் பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து இந்த ஹெட்லாம்ப் வந்து டோட்டல் சேஞ்சுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் ஃபேஷியாவும் ஃபுல் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஹோண்டா லோகோ பார்க்கும்போது நமக்கு கீழே இருந்து மேலே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. குரோமில் வருது. இது ஃப்ரண்ட் ரேடியேட்டர் அண்ட் ஃப்ரண்ட் கிரில்ல நமக்கு இந்த மெஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் மெஷ் அப்படின்னு டர்ம் பண்ணுறாங்க ஹோண்டா. நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்க்கும்போது ஃப்ரண்ட் கேமரா வருது. ஸோ மேலே டேஷில் நமக்கு ஒரு கேமரா பார்க்கலாம். ஸோ வந்து டேஷ் கேமரா அதோட சேர்த்து ரெயின் சென்சார் இருக்குது நமக்கு. அண்ட் இந்த ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ். அண்ட் இந்த வைப்பர்ஸ் வந்து நமக்கு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ். இப்போ அப்படியே இன்ஜின் பே பார்த்துடலாம். ஸோ இன்ஜின் பே பார்க்கும்போது இது வந்து ஒரு ப்ராப்பர் வெயிட்டோட தான் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு ப்ராப்பர் இன்சுலேஷன் வருது. ஸோ ஃபஸ்ட் இன்ஜின் ஆப்ஷன் பார்க்கும்போது நமக்கு 1.5 லிட்டருக்கான ஐவிடெக் இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 4 சிலிண்டருக்கான யூனிட். ஸோ அந்த யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு 119 bhp அண்ட் ஒரு 145 நியூட்டனோட ஸ்டாக் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ அதோட பவர் ட்ரெயின் பார்க்கும்போது நமக்கு ஒரு 6 மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் 7 CVT ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த செகண்ட் இன்ஜின் ஆப்ஷன் பார்க்கும்போது 1.5 லிட்டருக்கான 4 சிலிண்டர் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஜின் வந்து நமக்கு ஒரு ஆட்கின்சன் சைக்கிளில் ஃபங்க்ஷன் ஆக போகுது. ஸோ அந்த இன்ஜினில் நமக்கு 3 டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. EV டிரைவ் மோட், ஹைப்ரிட் டிரைவ் மோட் அண்ட் இன்ஜின் மோட் அப்படி நமக்கு 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக நமக்கு 2 மோட்டார்ஸ் இருக்க போகுது. ஸோ ஒரு மோட்டர் வந்து நமக்கு ஜென்ரேட்டர் மோட்டார் அண்ட் இன்னொரு மோட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராக்ஷன் மோட்டார். இந்த வெஹிக்கிளோட கம்பைன்டு பவர் அப்படின்னு பார்க்கும்போது 124 bhp அண்ட் ஒரு 253 நியூட்டன் ஸ்டாக் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அண்ட் இதோட பவர் ட்ரெயின் பார்க்கும்போது நமக்கு ECVT-க்கான கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம நார்மல் ஐவிடெக்ல பார்க்குற கியர் பாக்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து நமக்கு ECVT, எலக்ட்ரானிக் ECU கம்ப்யூட்டர்டு CVT கியர் லிவர் மூலமாக இந்த வெஹிக்கிள் வந்து ஃபங்க்ஷன் ஆக போகுது. நீங்கள் வெஹிக்கிளை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் வெஹிக்கிள் எந்த மோடு, எந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி இந்த மோட்ஸை வந்து சீம்லெஸ்லி ஸ்விட்ச் பண்ண போகுது. நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்பேசிங் பார்க்கும்போது ஃபுல் டைட்டை தான் பேக் பண்ணியிருக்காங்க. இங்கே ஹோண்டாக்கான பேட்ஜிங் வருது. இப்போ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் டீடைலிங் பார்த்துருப்போம். அப்படியே போய் இப்போ சைட் பார்த்துடலாம். வெஹிக்கிளோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்பஸ்ஃபுல் ஏர் வென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏரோடைனமிக்ஸாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் நமக்கு இங்கே டோயிங் ஹூக் கொடுத்துருக்காங்க. ஹோண்டா சிட்டியோட பாடி ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது நமக்கு ஒரு AS பாடி ஸ்ட்ரக்சர் வந்து வெஹிக்கிள் பில்ட் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளோட டைமென்ஷன் பார்க்கும்போது நமக்கு லென்த் பார்த்தீங்கன்னா 4.5 மீட்டர்ஸ் ஆஃப் லென்த் வருது. வித் பார்க்கும்போது 1.7 மீட்டர்ஸ், ஹைட் பார்த்தீங்கன்னா 1.48 மீட்டர்ஸ். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது 165 mm கொடுத்துருக்காங்க. அன்லேடன் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இது. வீல் பேஸ் பார்க்கும்போது 2.6 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரொஃபைலில் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பார்க்கும்போது அலாய்ஸோட பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏரோ பிளேட் டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க இப்போ ஹோண்டா சிட்டியில். ஸோ இது வந்து ஒயிட் அண்ட் பிளாக் பேட்டர்னில் வருது. HEVல நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் செக்ஷன் பார்க்கும்போது நமக்கு 185/55
R16க்கான அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் பாருங்க, அந்த கட் கிரீஸ் எல்லாமே ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஷார்ப் டிசைனுக்காக தான் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டே மேஜராக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே ஓஆர்எம்ஸ் பார்க்கும்போது பாய்டன் கலரில் வருது. அண்ட் இந்த விங்கில் நமக்கு 2 கேமரா பார்க்கலாம். 360 டிகிரி கேமராவோட லெஃப்ட் விங் கேமரா இது. அண்ட் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு லேன் வாட்ச் கேமரா. ஹோண்டா சென்சிங் ADAS இருக்குது வெஹிக்கிளில். டோட்டலி நமக்கு 7 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் பார்க்கும்போது பாய்டன் கலரில் வருது. ரெக்கர் சென்சார் கொடுத்துருக்காங்க. பி பில்லர் பார்த்தீங்கன்னா டேப் ஃபினிஷில் வருது. ரூஃபில் பார்க்கும்போது சிங்கிள் பேன் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. சன்ரூஃபோட சைஸ் நமக்கு அப்படியே தான் ரிமைன் ஆகுது. பின்னாடி ஒரு ஷார்ட் பேன் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட லெஃப்ட் சைடில் ஃபியூவல் கேப் வருது. 40 லிட்டர்ஸ் ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அப்படியே போய் இப்போ ரியர் பார்த்துடலாம். வெஹிக்கிளோட கீ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கீ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாட்டாக ஒரு கீ கொடுத்துருக்காங்க. ப்ரீமியமாக இருக்குது. லாக் அன்லாக் ஹோல்ட் பட்டன். ஸோ இது வந்து நமக்கு இந்த CVT அண்ட் EHV வெஹிக்கிள்ஸில் அவைலபிளாக இருக்க போகுது. அண்ட் ட்ரங்க் ஓப்பனிங் பட்டன் இது. வெஹிக்கிளில் நமக்கு 4 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. SV, V, ZX அண்ட் ZX Plus அப்படி நமக்கு வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. EHV வெஹிக்கிள் நமக்கு ZX Plus வேரியன்ட்ல தான் கிடைக்க போகுது. ரியர் ப்ரொஃபைல் பாருங்க. ஸோ ரியர் ப்ரொஃபைல் செம ஸ்போர்ட்டியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு இந்த Z-shaped LED டெயில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு Z பேட்டர்ன் அண்ட் ஸ்மோக் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சேர்த்து கிளியர் லென்ஸ் LED டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே நமக்கு இந்த பிளிங்கர் எல்லாமே இன்டிகிரேட் ஆகி வருது. ஸோ இதில் நான் பிளிங்கர் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள் கிளியராக இருக்குது இந்த யூனிட்டு. இங்கே நமக்கு ஹோண்டாக்கான லோகோ வருது. இங்கே ஒரு பிளாக் அண்ட் க்ரோமில் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சிட்டிக்கான பேட்ஜிங் பிளாக் லெட்டர்ஸில் போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே EHEVக்கான பேட்ஜிங் வருது. அண்ட் இங்கே மேலே ஸ்பாய்லர் பாருங்களேன். ஸோ ஸ்பாய்லர் வந்து ஸ்போர்ட்டி லிப் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. பிளாக்காக ஃபினிஷ் ஆகிருக்குது. ரியர் விண்ட்ஷீல்டில் நமக்கு டிஃபாகர் லைன்ஸ் வருது. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ரியர் கேமராக்கான போர்ஷன் வருது. ரியர் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 பீஸ் வருது. ரியர்லையுமே இந்த மேட்ரிக்ஸ் மெஷ் பார்க்கலாம் நம்ம. இந்த மெஷ் பேட்டர்ன் நல்லாயிருக்கு. கீழே டிஃப்யூசர் பேட்டர்ன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டர்ஸ் வருது 2 சைட்லேயும். அப்படியே பூட் பார்த்துலாம் நம்ம. ஸோ பூட் பார்க்கும்போது இங்கே ஒரு நியூமேட்டிக் டச் இருக்குது. இது மூலமாக ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கீழே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கீழே டேப் பண்ணனே ட்ரங்க் லிட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ காமன் பூத் ஸ்பேஸ் பார்க்கும்போது நமக்கு ஹோண்டா சிட்டியில் 506 லிட்டர்ஸ் ஆஃப் பூத் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறதால நமக்கு இந்த பேட்டரிக்கான யூனிட் வரும். 177 வோல்ட்டுக்கான லித்தியம் அயன் பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க இந்த ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில். ஸோ கீழே நமக்கு ஸ்பேர் வருது. டூல் கிட் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வந்து ஸ்பேஸ் வருது. அண்ட் இங்கே டூல்ஸ் வருது. ஸோ பூட் நல்லா ஒய்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். பூட் க்ளோசிங் ஈஸி தான். அப்படியே போய் இப்போ இன்டீரியர் பார்த்துடலாம். டோர் பேட் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐவரி டோன் அண்ட் பிளாக் டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்டீரியரில். குரோம் டோர் ஹேண்டில் வருது. ORM கண்ட்ரோல், சென்ட்ரல் லாக்கிங் கண்ட்ரோல், பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் வருது. ஆல் 4 விண்டோஸ் 1 டச் அப் அண்ட் டவுனில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு காயின் ஹோல்டர் வருது. சாஃப்ட் டச். கீழே வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் போர்ஷன், பீட்டர் போர்ஷன் வருது. டிரைவர் சீட் பார்க்கும்போது ஒரு ஐவரி டோனில் வருது. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் கொடுத்துருக்காங்க. பவர் சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்திருக்கும். இங்கே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லீவர்ஸ் வருது. இது வந்து ட்ரங்க் லிட் ஓப்பனிங்கான பட்டன் அது. நெக்ஸ்ட் ரைட்டில் பார்க்கும்போது ஸோ மேலே பார்க்குறது AVASக்கான கண்ட்ரோல். அக்கோஸ்டிக் வெஹிக்கிள் எலக்ட்ரிக் சிஸ்டம் இருக்குது. வெஹிக்கிள் வந்து ஃபுல் EV மோடில் ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஜென்ரேட்டர் சவுண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக AVAS சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ராக்ஷன் ஆஃப் பட்டன், ஹெட்லாம்ப் லெவலர் வருது. இங்கே ஒரு குட்டி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்துட்டேன். இந்த பவர் ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டியரிங் பார்க்கும்போது நமக்கு ஒரு ரவுண்டட் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. தம் கிரிப்ஸோட வருது. நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குது இந்த ஸ்டியரிங். லெஃப்ட்டில் கண்ட்ரோல்ஸ் பார்க்கும்போது வால்யூம் கண்ட்ரோல்ஸ், கால் பேக் டிக்ளைன் ஃபங்க்ஷன், வாய்ஸ் கமெண்ட் கண்ட்ரோல் வருது. ரைட்டில் நமக்கு இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் இந்த ஹோண்டா சென்சிங் ADASக்கான கண்ட்ரோல்ஸ் வருது. லெஃப்ட்டில் நமக்கு பேடல் ஷிஃப்டர் மைனஸ், இங்கே ப்ளஸ் வருது. லெஃப்ட் ஸ்டிக் பார்க்கும்போது நமக்கு இந்த ரெயின் சென்சிங் வைப்பருக்கான கண்ட்ரோல். ஸோ அதிலே நமக்கு இந்த 360 கேமரா ஆன் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ டேப் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல் 360 வருது. நெக்ஸ்ட் ரைட் ஸ்டிக் வரும்போது ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்கான லீவர் இது. ஸோ அந்த ஸ்டிக்லேயே நமக்கு இந்த லேன் வாட்ச் கேமராக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. நான் டேப் பண்ணுறேன். நம்ம இந்த லெஃப்ட் விங்கில் கேமரா பார்த்துருப்போம்ல, ஸோ அதுக்கான வியூ இது. இதில் இந்த ரெட்டு எல்லோ லைன்ஸ் வருது. பிரைட்னஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம.
நெக்ஸ்ட் இப்படி கிளஸ்டர் பார்க்கும்போது டிரைவர் கிளஸ்டர் நமக்கு 10.1 இன்ச்க்கான எம்ஐடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் நமக்கு டேக்கோ வர போது, ரைட்டில் ஸ்பீடாக கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சார்ஜ் பவர் எல்லாமே இண்டிகேட் ஆகுது. சென்டரில் நமக்கு வெஹிக்கிளோட டிரைவ் மோட், பார்க் மோட், ஓடோ ட்ரிப், ஃபியூல் கேஜ் வருது. அண்ட் இந்த லேம்ப் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வருது. சிம்பிளாக இருக்குது, பட் எல்லாமே டினோட் பண்ணுது கிளியராக. இங்கே உள்ள கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் இது. ஸோ இந்த மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்படி இங்கே வரும்போது 7 இன்ச்க்கான டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேக்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா கான் சைடில் சொல்கிறேன். ஸோ இது கொஞ்சம் வெளியே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரோட் டைவர்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உள்ளே இன்டிகிரேட் பண்ணி ஃபிட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஆல் சோர்ஸ் போகிறோம். ஸோ ஆல் சோர்ஸில் பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, வெப் லிங்க், ரேடியோ, ஃபோன் கனெக்ட் வருது. நெக்ஸ்ட் இது ஹோம் ஸ்க்ரீன். டச் ரெஸ்பான்ஸ் டீசெண்டாக இருக்குது, இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து மல்டி வியூ கேமரா. இதில் வந்து ஃப்ரண்ட் வியூ, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, பேக் லெஃப்ட்டு. ஸோ வியூ ஆங்கிள்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. பட் பிக்சல்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். இதில் பிரைட்னஸுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. டச் ரெஸ்பான்ஸ் டீசெண்டாக இருக்குது, பட் பிக்சல்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். மோரோவர் இங்கே ஒரு ஆம்பியன்ட் லைட் மாதிரி டினோட் பண்ணுறாங்க. இதோட சேர்த்து நமக்கு ஹோண்டா கனெக்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆப் மூலமாக வெஹிக்கிளை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணலாம். அடிஷ்னல் சேஃப்டி அண்ட் இந்த வெஹிக்கிளோட ஸ்டேட்டஸ் எல்லாமே நம்ம வந்து ஆப்லேயே டயக்னைஸ் பண்ணிக்கலாம். பென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹசார்ட் பட்டன் வருது. இங்கே வந்து ஆம்பியன்ட் லைட் ஒரு ப்ளூ டோன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு ஒரு மெஷ் பேட்டர்னில் வருது, சாஃப்ட் டச் வருது, பிளாக் டோன் வருது டேஷில். ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐவரி அண்ட் பிளாக் டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே வரும்போது இங்கே நமக்கு கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வருது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இது. ஸோ இதில் மேக்ஸ் கூல், ஃப்ரண்ட் அண்ட் பேக், டிஃபாகர், ஏசி, ரீசர்க்குலேஷன் எல்லாமே வருது. அண்ட் இங்கே வந்து இந்த ப்ளோவர் கண்ட்ரோல் வருது. அண்ட் இதில் இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ஸ் வருது. ஸோ இதில் அட்டென்ஷன் டீட்டெயிலுக்காக நமக்கு இந்த டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோன் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்விஸ்டிங் டோன் வந்து நல்லாயிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல வால்யூம் டாக்கில் ஒரு நர்லிங் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் 2 சீட் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனில் வரப்போகுது. ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 3 லெவல்ஸாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே பார்க்கும்போது பவர் அவுட்லெட் வருது 12 வோல்ட். அண்ட் இங்கே நமக்கு ஒரு USB-A அண்ட் Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபோன் ஸ்டோரேஜ் வருது. இங்கே ஒரு வாட்டர் பாட்டில், இங்கே வந்து கப் ஹோல்டர்ஸ் வருது, காயின் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ECVT கியர் லீவர் பார்க்கலாம். ஸோ அடிஷ்னலி வெஹிக்கிளில் எக்கனாமி மோட் இருக்குது. ஸோ எக்கனாமி மோட் ஆன் பண்ணோடனே நமக்கு இங்கே க்ரீனாக டெனோட் ஆகுது. இங்கே நமக்கு பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் பிரேக் மோட்கான ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக் மோட் பேசிக்லி ஒரு ரீஜென்ரேட்டிவ் மோட் அது. இங்கே எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் ஹோல்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வருது. சப்போஸ் இதை ஆன் பண்ணோம், ஆஃப் பண்ணோம் அப்படின்னா வந்து கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் வருது, பட் அது ஃபிக்ஸட் ஆம்ரெஸ்ட். அது டீசென்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே க்ளோ பாக்ஸ் பார்க்கும்போது ஒரு டீசென்ட் ஸ்டோரேஜோட வருது. ஸோ டேஷ் பார்க்கும்போது நல்லா இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்துருக்காங்க அண்ட் நிறைய கண்ட்ரோல்ஸ் வருது. இந்த கன்சோலில் நமக்கு தேவையான விஷயம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் மேலே வரும்போது ஆட்டோ டிமிங் ஏரம் வருது, ஃப்ரேம்லெஸில் கொடுத்துருக்காங்க. இதனால இம்ப்ரெசிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மேலே வரும்போது வைசர், வேனிட்டி மிரரோட கொடுத்துருக்காங்க. லெஃப்டில் வேனிட்டி மிரரோட கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு ஒயிட் லைட்ஸ் வருது, சன்ரூஃப் ஓப்பனிங் கண்ட்ரோல்ஸ் வருது. வந்து பிளைண்டோட ஓப்பன் ஆகுது. ஓப்பனிங் வந்து டீசென்ட் லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து லைட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஏறி நிற்கிறது கண்டிப்பாக அட்வைசபிள் இல்லை. ஃப்ரண்ட் ரோ ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ அப்படியே போய்ப்போம் ரியர் ரோ சீட்டிங் பார்த்துடலாம். சிட்டியோட செகண்ட் ரோ கிட்ட வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இங்கிரஸ் பார்க்கும்போது ஹெட்டை கொஞ்சம் மைண்ட் பண்ணி உள்ளே வர மாதிரி தான் இருக்குது. ஸோ செடான்ஸ் யூஸ்வலி இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹெட் வந்து கொஞ்சம் மைண்ட் பண்ணி வாங்க உள்ள. நெக்ஸ்ட் இங்கே ரோ பேசிக்ஸ். ஸோ வந்து உட்காந்துனே தெரியுது, சரியான கம்ஃபர்ட்டாக இருக்குது இந்த சீட்டு. ஸோ இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கெட் சீட் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ சைட்லேயுமே நமக்கு இந்த
சீட்டிங் வருது. ஸோ இதனால நமக்கு கொஞ்சம் சாஞ்சு உட்காந்தா கூட நமக்கு அந்த கம்ஃபர்ட் கிடைக்க போகுது. இந்த பேசிக்ஸ் லெக் ரூம் பார்த்தீங்கன்னா என்எஃபாக இருக்குது. ஹெட் ரூம் பார்த்தீங்கன்னா என்எஃபாக இருக்குது. 6 ஃபீட்டுக்கு மேலே இருந்தீங்கன்னா மட்டும் கொஞ்சம் வந்து ட்ரபிள் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். பட் என் ஹைட்டுக்கு இது கரெக்டாக இருக்குது. எனக்கு இந்த கம்ஃபர்ட் நல்லாயிருக்கு. அண்ட் இங்கே முக்கியமான விஷயம், நம்ம இங்கே கீனாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லியிருப்பேன், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜென் 4லேருந்தே நமக்கு இங்கே ஒரு ஸ்பேசிங் கொடுத்துருப்பாங்க. லெக்கை லைட்டாக லிஃப்ட் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெக்கை டக்கின் பண்ணி உட்காந்து லாங் போகிறதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அந்த ஸ்பேசிங். ஸோ இது வந்து நான் சிட்டியில் க்ளோஸாக நோட் பண்ணுற விஷயம். நீங்களும் நோட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து அடிஷ்னல் கம்ஃபர்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தை சப்போர்ட் ஒரு ஓகே ஃபேக்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே நமக்கு ஆம்ரஸ் வருது. ட்வின் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 இன்டீரியர் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டோட ஃபோம் ஃபினிஷ் நல்லாயிருக்கு. ஐவரி டோனில் வருது ஃபுல்லாக இன்டீரியர். இங்கே வந்து சீட் பெல்ஸ் வருது. ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் சீட் போன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே கேபினில் நமக்கு ரீடிங் லைட் வருது. ஒயிட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோல் பார்க்கும்போது நமக்கு 2 பென்ஸ் வருது. 2 டைப் சி போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹம்ப் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்லைட்டாக ரைஸ் த ஹம்ப் இருக்குது. உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நான் சென்டரில் உட்காந்து காட்டுறேன். சென்டரில் உட்காரும் போது இப்போ சென்டரில் உட்காரும் போது நமக்கு பேசிக்ஸ் நீரும் பார்த்தீங்கன்னா எனஃபாக இருக்குது. பட் சீட்ஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளினாங்கன்னா அடல்ட் உட்காரும் போது கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும். ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். தை சப்போர்ட் ஓகே ஃபேக்டர் தான். ஸோ கொஞ்சம் ஒரு நீச பொசிஷனில் தான் உட்காந்துருக்கேன். ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த சென்டர் போர்ஷன் வந்து கொஞ்சம் வந்து ரைஸ்ட் அப்பாக இருக்குது. அதே போல் நமக்கு இந்த ஆம்ரஸ் வர போர்ஷன் கொஞ்சம் வந்து புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ரோ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் 2 adults அண்ட் ஒரு சைல்டு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. பட் தேவைப்பட்டால் நம்ம வந்து 5 adultsமே ஆக்கியபை பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது இந்த சிட்டியோட கேபின். நெக்ஸ்ட் இப்போ இந்த டோர் பேடில் பார்க்கும்போது க்ரோம் டோர் ஹேண்டில் வருது. ஸ்பீக்கர் போர்ஷன், பீட்டர் போர்ஷன், பவர் விண்டோ கண்ட்ரோல், சாஃப்ட் டச் காயின் ஹோல்டர்ஸ் வருது. அண்ட் வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் வருது. இங்கே கிராப் ரெயில் அண்ட் கோட்டோ கொடுத்துருக்காங்க. இந்த ரோவில் நமக்கு மேகசின் ஹோல்டர் வருது. ஹோண்டா சிட்டியோட செகண்ட் ரோ இம்ப்ரெசிவாக தெரியுது. இப்போ நம்ம வீடியோ 2 வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி EHEV வெஹிக்கிளோட வாக் அரவுண்ட் பார்த்துருப்போம். இந்த வெஹிக்கிளோட ஃபீச்சர்ஸ், இன்டீரியர் என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, எக்ஸ்டீரியர் என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, எல்லாமே உங்களுக்கு ஒரு வியூ கிடச்சிருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளோட சேஃப்டிக்கு பார்க்கும்போது நமக்கு ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக்ஸ், ABS DVD, ESC, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், ESP, ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன், 360 வியூ கேமரா, சீட் பெல்ஸ், ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் சீட் மவுண்ட், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து நமக்கு ADAS சேஃப்டி வருது. ஹோண்டா சென்சிங் ADASல நமக்கு டோட்டலி 7 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக் சேஃப்டி ப்ளஸ் ADAS லெவல் 2 சேஃப்டி, இதெல்லாமே சேர்த்து சேஃப்டி பேக்டாக இருக்குது இந்த வெஹிக்கிள். ஸோ இந்த ஃபேஸ்லிஃப்ட் கொண்டு வந்த அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா நமக்கு யூத்தை கவர் பண்ணணும் அண்ட் இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் வெஹிக்கிள்ஸை வந்து நிறைய புஷ் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டர் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நமக்கு 26.2 kmpl மைலேஜ் வந்து கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் பார்க்கவும் நமக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 11.99 lakhsலேருந்து ஆரம்பிச்சு 21 lakhs வரைக்கும் போகுது. டோட்டல் எக்ஸ்ஷோரூம் நான் சொல்கிறது உங்களுக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த ஹோண்டா சிட்டி ஃபேஸ்லிஃப்ட் வந்து நமக்கு ஒரு டிசைன் லாங்குவேஜ் சேஞ்ச், சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இந்த இன்டீரியர் ஃபீச்சர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே டோட்டலி ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே சேர்த்து இந்த மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நல்ல ஒரு மைலேஜ் கோட் பண்ணி இந்த வெஹிக்கிளை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஹோண்டா. ஸோ ஹோண்டா சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூவன் வெஹிக்கிள். அக்ராஸ் டிகேட்ஸ் நமக்கு இந்த ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்கள் நீடுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு கார் ரிவ்யூவில் பார்க்கலாம். அன்டில் தென் see you, bye.